ஸோ விஜய் அது வந்து பிராண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புண்ணாக்கும் கிடையாது, ஒன்றுமே முடியாது அவனால். அவனை எனக்கு நல்லா தெரியும். அவங்கள இடிச்சிட்டு வந்துட்டாங்க, அவங்கன்னு தான் வந்து அவங்க நிறுத்தாமல் வந்துட்டு இருக்கிறாங்க. அதை வந்து கேட்கணுன்றதுக்கு தான் அவன் வந்திருக்கிறான். மற்றபடி அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்கள கைப்பிடிச்சி இழுத்தான் பண்ணுற மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஈடிஎம்ல இருக்கவங்க இவங்களெல்லாம் ஒரு அந்த கருத்து மாறுபாடு இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ண கண்டிப்பாக ஒரு சேஞ்சுன்ற அளவுக்கு ஒரு ஃபைட் கொடுக்க முடியும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 2 நியூஸ் பேப்பர் வச்சா போதும், தாவே கலந்து வெளியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ப்ரோ, ஈசிஆர்ல வந்துட்டு கார் சேசிங் நடந்தது இல்லையா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சேஃப்டி இல்லையோன்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லை, அந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு மென்னும் இருந்தார். ஸோ அவர் இருக்க போய் அந்த கேர்ள்ஸ் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் 1 vs 4ன்றது வந்து பாசிபிள் இல்லை. அந்த மூமெண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல் மாதிரி இருந்திருக்கும். ஸோ முடிந்த அளவுக்கு நம்ம பார்க்குறது தப்பாக பார்க்காம, எப்படி சொல்கிறது, ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஒரு கேர்ளை பார்க்காம ஒரு சிஸ்டர் மாதிரி ஒரு மதர் மாதிரி பார்த்துட்டு போகலாம். நல்ல விஷயம். அதாவது எப்படின்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரியே நான் சொல்கிறேன். இத்தனை வருஷம் ரெண்டு தான் மேஜராக நம்மளுக்கு தெரியும். இப்போ புதுசாக அதாவது நிறைய இருக்குது, நிறைய கட்சிகள் இருக்குது. பட்டு இன்ஸ்டண்ட்டாக ஷைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ விஜய் அது வந்து பிராண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். 4 வருஷம் இல்லை, 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு அவர் முக ஸ்டாலின் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிஎம்மாக உட்கார்றாரு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 year கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லா மினிஸ்டர்ஸுமே நல்லா ஆக்டிவாக இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்குமே ஒன்று அந்தளவுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிள் இல்லை. நிறைய நெகட்டிவிட்டி தான் இல்லை. மேபி அவங்க அந்த கூட்டணி கட்சிங்க இருக்கிறதால தான் அவங்க இன்னும் தப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால சோலோவாக ஜெயிக்கவே முடியாது. ஏடிஎம்கேவிலையும் அதே தான். ஓகேங்க, கூட்டணி அலைன்ஸ் தான். இப்போவும் அந்த திருமாவளவன் கட்சி, விசிகேவும் அண்டு கம்யூனிஸ்டுங்களும் தான் அவங்களுக்கு சப்போர்ட். அவங்க வெளியில் போக மாட்டாங்க. அவங்க போகாதது அவங்களுக்கு ஒரு பலம்தான். அதால தான் இன்னும் தப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. வெளியில் போனாங்கன்னா கண்டிப்பாக 2026 அவங்க கண்டிப்பாக மறுபடியும் 200 above 200 சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபி மத்தியில் நாங்கள் 400+ எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இவங்க 200+ சொல்கிறாங்க. அவங்க 400+ எடுக்காத மாதிரி இவங்களும் 200+ எடுக்க மாட்டாங்க. விசிகே அண்ட் கம்யூனிஸ்டுங்க மறுபடியும் இதே கூட்டணியில் இருக்கும்போது கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. மேபி மறுபடியும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஏதாவது கூட்டணி கட்சிங்க வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. லாஸ்ட் 3 years பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. அதுவுமே தப்பு தான். அது வந்து காவல்துறை தான் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா சென்னை சிட்டிலே 2 லட்சம் கேமராங்கிறாங்க. ஈசிஆர் ரோட்டில் நிறைய கேமரா இருக்குது. தமிழ்நாடு போலீஸ் நினச்சா அதெல்லாம் நத்திங்க. ஓகே, கார் நம்பர் 2 நம்பர் ஷோ ஆச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 நம்பர் யார் என்னன்னு சொல்லி வித்தின் ஒரு 1 or 2 hours அது அவங்களால சேஸ் பண்ணி எடுக்க முடியும். ஈஸியாருங்கனாவே அது வந்து பெரும்புள்ளிங்க தான் இருப்பாங்க. எல்லாமே பேக்ரவுண்ட்ஸு பொலிட்டிஷியன்ஸு இல்லைனா பிஸ்னஸ்மேன்ஸ் தான் இருப்பாங்க. அதனால் அது அப்படியே அதான் சொல்கிறேனே, டிஎம்கே வந்து உண்மையில் அதெல்லாம் 2 hours தான். ஒரு நம்பர் பிளேட்டை வச்சு அந்த கேமராவில் நம்பர் பிளேட் தெரியும் போது உன்னால் ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியலன்னா வேஸ்ட்டு. இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அதே மாதிரி தான் ரொம்ப சைலண்ட்டாக மறைக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ரிசல்ட் இல்லை. ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸாக கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த தூக்கி ஆள் ஆடி வைக்கணும். இவன் தான் தப்பு பண்ணானு அதை பண்ணுறதே இல்லை. எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, பேக்ரவுண்ட் பார்த்தா ஏதாவது ஒரு பெரும்புள்ளி தான் இருப்பாங்க. அது மேக்சிமம் கரண்ட்டில் இருக்க அவங்க ஆளுங்களாக தான் இருக்கும். மேபி கரண்டாக சொல்ல முடியாது. ஆனால் இவங்க ஆக்ஷன் எடுக்கிற இடத்துல இருந்து எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. அவ்வளோலாம் டஃப் கொடுக்காது. ஏன்னா பெரிய கட்சி டிஎம்கே, ஏடிஎம்கேவும் பெரிய கட்சி. அவங்களாலேயே சோலோவாக நின்று ஜெயிக்கவே முடியல. அவங்களுக்குமே கூட்டணி கட்சி தான் வேணும். அதால் விஜய் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் டெஃபினட்டாக முடியாது. ஏன்னா அண்ணா ஆரம்பித்த கட்சி டிஎம்கே இருக்கலாம், எம்ஜிஆர் ஆரம்பித்த டீம், அவ்வளோ பெரிய லெஜெண்டுங்க ஆரம்பித்த கட்சியே சோலோவாக நின்று ஜெயிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அவங்களுக்குமே கூட்டணி தான் ஆள் வேணும். அதால் இவர் நின்னா விஜயகாந்தோட அதிகமாக ஓட்டு வாங்குவார். விஜயகாந்த் என்ன இம்பேக்ட் கொடுத்தாரோ அதோட அதிகமாக ஓட்டு இருக்கும். இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அதிகமாக வந்து விஜய்க்கு கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்களாம் தைரியமாக போடுவாங்க, கண்ணை மூடி போடுவாங்கம்பாங்களே, அது மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணுவாப்புல. ஆனாலும் சோலோ பர்ஃபார்மன்ஸ் எடுபடாது. ஆப்போசிட்டில் வேணால் உட்காரலாம், மேபி ஆப்போசிட்டில் உட்காரலாம். ஆனால் அது இம்பேக்ட் கொடுக்காது. அது வந்து டிஎம்கேக்கு தான் ப்ளஸ்ஸு.
யார் இப்போ கரண்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ளஸ். யார் யார் தனித்தனியாக போய் நிற்க அது வந்து டிஎம்கேலேருந்து கூட்டணி கட்சிங்க வெளியே வராமல் அவங்களும் அங்கேயே இருக்க ப்ளஸ் வந்து டிஎம்கேக்கு தான். நீங்கள் சீமான் தனியாக நிற்பார், பிஜேபி ஒரு தேர்ட் பார்ட்டி கூட்டணியில் நிற்பாங்க, ஏடிஎம்கே ஒரு கூட்டணியில் நிற்பாங்க, டிஎம்கே ஒரு கூட்டணி நிற்பாங்க. இப்படி ஓட்டை ஸ்ப்ளிட் தான் பண்ணுவாங்க. ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஈஸி வின்னிங் டிஎம்கேக்காக தான். டிஎம்கேக்கு அந்த கூட்டணி கட்சி வெளில வராத வரைக்கும் அவங்க ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுவாங்க. அது தவறான செயல். அது காவல்துறை வந்து சரியாக செயல்பட்டாக்க வந்து ஒரு பொதுமக்கள் நடமாட்டக்கூடிய இடத்துல வந்து அது நடத்தக்கூடாது. அதுக்குன்னு தனி இடம் இருக்குது, மாதாவரம் இருக்குது, இந்த ஈர்காட்டுக்கோட்டை இருக்குது, அங்கே நடத்தலாம். மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல அது வந்து மக்கள் நெருக்கடியான இடம். அது அது போனதுனால ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போட்டு லேடிஸ் இறந்தது, அதானே சொல்கிறீங்க? அதான் தவறான செயல்னு சொல்கிறேன். அது வந்து அது காவல்துறை வந்து சரியான முறையில் இருந்தாக்க அதை அனுமதிச்சிக்க மாட்டாங்க. அதை அனுமதிச்சதுனால விளைவு தான் அது வந்து இப்படி நடக்குது. மிக வரலாற்று மிக்க செயல்பாடு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மாநில அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு இன்னைக்கு மாநில அரசு வந்து செயல்பட்டு இருக்கு. இங்கேருந்து ஜிஎஸ்டி வரி வாங்குறாங்க மத்திய அரசு. எந்த விதத்துலையும் வந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு நிதியை வந்து திருப்பி தரல. அப்படிங்கும்போது எவ்வளோதோ போராடி பார்த்துட்டாங்க. அந்த போராட்டத்தினுடைய விளைவு வந்து இப்போன்னு கேட்டாக்கா அவங்க வந்து நெருக்கடி தான் கொடுக்குறாங்க. இந்த அரசுக்கான நெருக்கடி தான் கொடுத்துட்ருக்குறாங்க. அதையும் மீறி இவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை வந்து படிப்படியாக நிறைவேற்றிட்டாங்க. மிஞ்சி பண்ண ஒரு 10%, ஒரு 20% இருக்கலாம். ஆனால் 90% 90% அவங்க சரி செஞ்சுட்டாங்க. மத்திய அரசுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம், அந்த நிதியை கொடுத்தாலே வந்து உங்க தேவைக்கு அதிகமானதும் அவங்க செஞ்சு முடிச்சிருப்பாங்க. மாநில அரசுடைய நிதியை வச்சு தானே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னா வந்து எப்படி சொல்றது, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், அரசு செயல்படணும், மக்களுக்கு தேவையானது செயல்படணும், எல்லா வகையிலுமே வந்து ஒரு சிறந்த முறையில் இந்த அரசு வந்து செயல்பட்டு அது பாராட்டக்கூடிய ஒரு புண்ணாக்கும் கிடையாது. ஒன்றுமே முடியாது அவனை எனக்கு நல்லா தெரியும். எனக்கு வந்து ஒரு 100 ரூபா தேவைப்படுது. ஒரு நாளைக்கு 100 ரூபா செலவுக்கு நான் என்ன பண்ணேன், எனக்கு 200 ரூபா கிடைச்சாக்க எனக்கு பெருமையாக இருப்பேனா கம்மியாக இருப்பேனா? நல்லா இருக்கும். எனக்கு கிடைக்கக்கூடிய 100 ரூபா கிடைக்கக்கூடிய இடத்துல வந்து எனக்கு 200 ரூபா கொடுக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். ஆனால் கலைத்துறைக்கு வரவன் எவ்வளோ சிரமப்பட்டு பசி பட்னியை கடந்து ரோட்டில் கடந்து அவனுடைய திறமையெல்லாம் வீணாக்கி ஒரு சினிமா வாய்ப்பு கிடைக்காம அவன் எவ்வளோ திறமைகளை இழந்து வாழ்கிற இளைஞர்கள் மத்தியில் இவருக்கு கிடைச்சிருக்க அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு. இவரை இந்த சினிமாவில் கொண்டு வர்றதுக்கு பாடுபட்ட கஷ்டம் இருக்குல்ல எஸ்.ஏ. சந்திரசேகர், அது அவருக்கு தான் தெரியும் எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டார். அப்படி இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து சவுத் இந்தியாவில் விரல விட்டு சொல்லுகிற அளவுக்கு ஒரு நடிகர் 250 கோடி ரூபா வாங்கக்கூடிய ஒரு சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன தேவைகள் இருக்கு? நீ என்ன சேவை பண்ண போற? ஏடிஎம்கே கம்பேர் பண்ணும்போது டிஎம்கே வந்து சில விஷயங்கள் நல்லது தான் செஞ்சாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மக்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அவ்வளோ அந்த லீடர்ஸுங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எதுவுமே செய்ய மாட்டானுங்க. மினிஸ்டராகவும் சரி, ஒரு எம்எல்ஏவும் சரி, எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து நான் ஊரில் போய் ஊரில் என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் யாருமே கேட்கறது கிடையாது. அவெல்லாம் என்ன நினைக்கிறான், எம்எல்ஏ நின்ட்டோமா நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், நான் இவ்வளோ சம்பாரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை வந்து தலைமையை வந்து கண்ணோக்கி பார்க்கணும். தலைமையில் இருக்கிற சீஃப் மினிஸ்டரு அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு சபார்டினேட்டாக இருக்கிற ஒரு எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் சொல்லணும், நீங்கள் போய் தொகுதியில் இப்படி செய்யுங்க. அப்படி அடிமட்ட தொண்டனுக்கு அடிமட்ட மக்களுக்கு ஒன்றுமே போய் சேர மாட்டேங்குது. வெறும் அந்த லீடர்ஸுக்கு வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க, லீடர் வரைக்கும் இருக்கிறானுங்க. அதுதான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் நினச்சா, இப்போ ஸ்டாலின் எல்லாம் அவங்க அப்பா காலத்துல இருந்து இப்போ இந்த காலத்துல இருந்து எல்லாம் வராங்க, அவங்கெல்லாம் நிறைய சம்பாரிச்சிட்டாங்க. அதெல்லாம் நம்ம இப்போ போக தேவையில்லை. இனிமேல்ட்டாவது மக்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைட்டாக போய் செய்கிற மாதிரி அது கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். அது இல்லைங்க. 4 வருஷம் ஒரு லேக்கிங் இருக்குது. வேற வழி இல்லாம தான் இவங்க இருக்கிறாங்களே கண்டி, இவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் வரணும்னா நீங்க சொன்ன மாதிரி விஜய் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்றாரு சொன்னீங்க. அவர் வந்து அவர் எப்படி செய்வாருன்றது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனா மக்களுடைய மத்தியில் என்ன ஃபீல் பண்றாங்க, ஒரு சேஞ்ச் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. டிஎம்கேக்கு விஜயினுடைய கூட யார் யார் சேர்றாங்கன்னு பார்க்கணும். டிஎம்கேன்றது அது பாரம்பரிய கட்சி, அதில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கட்சியில் இருக்கிறவங்க யாரும் மாறியே போக மாட்டான் எத்தனை வருஷம் ஆனாலும். இப்போ புதுசாக இருக்கிறவங்க ஏடிஎம்கில் இருக்கவங்க இவங்களெல்லாம் ஒரு அந்த கருத்து மாறுபாடு இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சேஞ்சுன்ற அளவுக்கு ஒரு ஃபைட் கொடுக்க முடியும்.
அது வந்து அவர் வந்த பிறகுதான் தெரியும் அவர் என்ன செய்யறாரு எது செய்யறாருன்னு சொல்லிட்டு. அதனால கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, மக்களுடைய மத்தியில ஒரு சேஞ்ச் வரும்னு நினைக்கிறோம், பார்க்கலாம். திமுக அரசு என்பது தனித்து இயங்கக்கூடிய அரசாக ஒருபோதும் இருந்தது கிடையாது. இதற்கு முன்னாடி இருந்த அம்மையார் ஜெயலலிதா, எடப்பாடியெல்லாம் கணக்கே இல்லை, அம்மையார் ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுகவானாலும் சரி, இதற்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் தலைமையில் இருந்த எம்ஜிஆரா இருந்தாலும் சரி, காமராஜர் உட்பட இந்த ஆட்சி எல்லாம் வந்து சிறப்பான ஒரு ஆட்சி நடத்தணுன்ற எண்ணத்துக்காக தான் வராங்களே. உள்ளபடி நல்ல ஆட்சி கொடுக்கணுன்றதுல போட்டி போட்டு ஆட்சி நடத்தினவங்க தான் அம்மையார் ஜெயலலிதாவும் கலைஞரும் உட்பட. விமர்சனம் இருந்தாலும் கூட விமர்சனத்தோடு நம்ம ஏற்றுக்கிட்டா ஓரளவுக்கு பரவாயில்ல தான். நீங்கள் எப்போ நம்ம அப்படிதான் ஒப்பிட்டு பார்ப்போம். நம்ம எப்படி ஒப்பிட்டு பண்ணுவோம்னா, ரஷ்யாவோட அமெரிக்காவோட ஒப்பிட மாட்டோம். இந்தியாவோட மற்ற நகரங்களோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப, மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கானா? ஆம், இது 100% உண்மை. மிகப்பெரிய பொருளாதார அறிஞர், நோபல் பரிசு பெற்ற ஒரு நபரே அறிவிக்கிறார். கேரளாவும் தமிழ்நாடும் முன்னேறி இருக்கு. நோபல் பரிசு வாங்கிய நபர் அமிர்தா சென்னை பற்றி நான் சொல்கிறேன். அந்த வகையில் வந்து இந்த ஆட்சி அதோடைய நீட்சி தான் இது. எப்படி காமராஜருடைய ஆட்சி நீட்சியாக அண்ணாவுடைய ஆட்சியோ, அண்ணாவுடைய ஆட்சி நீட்சியாக கலைஞர் ஆட்சியோ, அதனுடைய நீட்சியாக ஜெயலலிதா ஆட்சியோ, ஜெயலலிதாவுடைய மிகப்பெரிய தவறு சாபக்கேடாக எடப்பாடி வந்தா கூட அதுக்கு அடுத்த நீட்சியா வந்து ஜெயலலிதாவுடைய ஆட்சி நீட்சியா தான் ஸ்டாலினோட ஆட்சியை பார்க்குறேன். ஸ்டாலின் எடுக்கிற சில முடிவுகளை கூட ஜெயலலிதாவோட முடிவு தான் இருக்கு. நான் எடுக்கிறதா முடிவு, கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம். இப்போ கூட அதை சொல்லுவாங்க, திருநாய்க்கெல்லாம் பதில் சொல்ல வேணான்றாம அதை கடந்து போறாங்க. கலைஞர் பதில் கொடுப்பாரு, ஜெயலலிதா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. இவனுக்கெல்லாம் பதில் சொல்லி தரம் தாழணுமா அப்படின்னு. அந்த வகையில 4 ஆண்டு ஆட்சியில வந்து குறைகள் இருந்தாலும் குறைகள் இருக்கிறதா ஆட்சி. நீங்க அதிகபட்சம் ஊழல்னுவீங்க. எனக்கு தெரிஞ்சு ஊழல் எப்போ பிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சீசருக்கு முன்னாடி பிறந்துருச்சு. இன்னும் சொன்னா நம்ம இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி பிறந்தது அது. சீசரே ஒரு புரட்சி ஏற்படுத்தணும் ஜூலியஸ் சீசர் சிந்திச்சதுல ஊழல் தான் முக்கியமான காரணம். அப்ப இயேசுக்கு முன்னால் புத்தருக்கு பின்னால் பிறந்த ஊழல் எப்பவுமே இருக்கதான் செய்யும். ஆக அந்த ஊழலை சரி பண்ணணும், சப்பக்கட்டு கட்டக்கூடாது. அதெல்லாம் நியாயம்தான். மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்குறப்ப இந்த 4 ஆண்டு ஆட்சி நல்லா பரவாயில்ல. நல்லா மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டா நல்லா ஆட்சி. தமிழ்நாட்டை மற்ற முதலோடு ஒப்பிட்டா பரவாயில்ல, இன்னும் கவனமா இருக்கும். 10 டான் அடிச்சு டான் ஆகணும் கிடையாதுன்னு வாங்க. நான் அடிச்ச 10 பேருமே டான்ன்ற மாதிரி திமுக அடிச்ச 10 கட்சியுமே டான் கட்சி தான். அதனால விஜய் வந்து அதுல அதோட படைசில் பாதாளத்தில் ஒன்று, அவ்வளவுதான். அது ஒன்றும் பெரிய ஃபோர்ஸெல்லாம் எனக்கு தெரியல. சின்ன பசங்களை பார்க்குறப்ப காமெடியா இருக்கும். 19 கிட்ஸ் 2K கிட்ஸை பார்க்குறப்ப காமெடியா இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 2 நியூஸ் பேப்பர் வச்சா போதும், தாவே கலந்து வெளியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா.